ஏஐ டெக்னாலஜி இன் சினிமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பேசப்பட்டிருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறதை தாண்டி ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம், ஹிந்தி படம் ஒன்று பேர் சொல்ல விரும்ப, அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து ChatGPT கிட்டலாம் கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ டாமினன்ஸ் இருக்குமா? டாமினன்ஸ் இருக்காது, ஹெல்ப் இருக்கும். ஏஐயோட ஹெல்ப் இருக்கும், ஏஐயோட சப்போர்ட் இருக்கும். அது ஒரு டெக்னாலஜி இல்லை. ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புட்சாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து. அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்கு இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம். அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குல்ல. ஆனால் டெக்னாலஜியை தாண்டி கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இப்போ ஒருத்தருக்கும் பிரச்சனைகள் நான் அந்த மாதிரி இது கான்ட்ரவர்சியில் கேட்கல. ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து இப்போ ஈவன் வெற்றிமாறன் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காரு, கருத்தியல் ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து சொல்ல வரும்போது கேசஸ் போடுறது அந்த மாதிரி வந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க, இது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்? டெக்னாலஜி ஏன்னு நம்ம போயிட்டு இருக்கிற இல்லை, அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் இது அடுத்தையும் நடக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் சொன்னது அவரோட கருத்து. நான் அந்த இடத்துக்கு கூட இன்னும் போகல. நான் இப்போ தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நான் இப்போ தான் வரப்போகுது. நன்றி. உங்களுடைய படங்களில் எந்த அளவுக்கு கூலி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சாரோட வாய்ஸ் ஏஐ தான். ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் அப்போ. ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இல்லை, நான் அனிருத் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால ஏஐ யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் நடிக்க போகிற படம் யாராச்சும் ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஆக்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா? நீங்களும் அனியூஸ் வந்து நடிக்க போகிறீங்கிற ஒரு படம்? இல்லை, அது அருண் மாதேஸ்வரன் சொல்லணும். அவர் சொன்னார். தேங்க்யூ.